வணக்கம் நேயர்களே. கந்தக்கடவுள் நம்ம சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இப்போ ஒரு அண்மை செய்தி. இந்த அண்மை செய்திக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அது கரெக்டாக நடந்திருக்கு. இப்போ எப்படின்னா, கோவையிலேருந்து நீலகிரிக்கு போயிருக்காங்க 2 காரில் 2 குடும்பங்கள். ஒரு கார் குன்னூர் அருகே லாஸ் நீர்வீழ்ச்சிக்கிட்ட போனவுடனே 60 அடி பள்ளத்தில் விழுந்து ஆற்றுலையும் பாஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி வந்த காரில் வந்தவங்களாம் புலம்பியிருக்காங்க. எல்லாம் அவங்க ரிலேஷன்ஸ். சத்தம் போடவே உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸ் உடனே வந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. தீயணைப்புத்துறை வந்துட்டு எல்லாரையும் 3 பேரையும் கயிறு கட்டி 3 பேரையும் காப்பாற்றிட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக இவங்க 3 பேர் உயிர் தப்பிட்டாங்க, லேசான காயங்களுடன். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அதிவேகமாக போகக்கூடாது, டேர்னிங்கில் ஸ்பீடு ஆகாது. அதுவும் மலைப்பகுதியிலெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். டேர்னிங்கில் ஸ்பீடாக போனீங்கன்னா கவுத்து விட்டுரும். ஓகே, ஏதோ அதிர்ஷ்டவசமாக இவங்க உயிர் தப்பிட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காத்துருச்சா. அதனால தான் சொல்கிறோம், தர்மம் பண்ணிக்கிட்டே இருங்க. தர்மம் பண்ணால் ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு நேரத்தில் டக்குன்னு காப்பாற்றிடும். அதுக்குள்ள பவரே தனி. கர்ணன் பண்ணார் இல்லையா, இன்னைய வரைக்கும் சரித்திரத்தில் பேசுகிறான். துரியோதனை பேசல, கர்ணனை இன்னைய வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. தர்மந்தான். ஓகே நேயர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.